இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. நான் எங்க அண்ணா கூட வருவேன், சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பஸ்ல வருவேன். அம்மா நீ எப்படி வருவ? நான் ஓடிதான் வருவேன். ஓடியா? ஆமா, நீ பஸ்ல வந்தேனா நான் பின்னாடி ஓடி தானே வரணும். அப்படியா? அப்ப அடுத்த வாட்டி நீ பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடி வந்தா என்னையும் கூப்பிடுறியா? ஓடி போறதுக்கா? இல்ல, காலேஜ்க்கு ஓடி வர்றதுக்கு. கிளாஸ்ல இல்லாம இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ராம் ராம் அது இத வர. ஓகே, பஸ்ல பார்க்கலாம். இல்ல, ஓடி பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். கிளாஸ்ல இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, கிளாஸ் சும்மா பல்ல பல்ல காட்டாத. மீராவா, சீரியஸா பேச போறீங்களா? அட்வைஸ் ஏதாவது பண்ண போறீங்களா? பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. அட்வைஸ் பண்ணுங்க, அறிவுரை பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. டெஸ்ட் பேப்பர் கொடுத்துருக்கேன் பாரு. ஆரக்கிள் கிளாஸ் போயிட்டு இருக்க, நீ ஏன் கிளாஸ்ல இல்ல? கிளாஸ்லயா? அது இதோ கேண்டீன் வந்தேனா, அது உன் கிளாஸ்ல இல்ல, அதான் போர் அடிச்சுது. ராம், இன்னும் 1 month இருக்குது. நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நீ அரியர்ஸ்க்கு படிப்பியா இல்ல இந்த செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணுவியான்னு எதுவும் புரியல. நான் உன்னை எப்படி ட்ரெயின் பண்ண போறேன் எதுவுமே எனக்கு. மீரா, இப்போ நமக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் வரும்ல, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நீ என்ன பண்ற, நீ காலேஜ் வந்துரு, நானும் காலேஜ் வந்துடுறேன். மார்னிங் டு ஈவினிங் இப்போ எப்படி நம்ம காலேஜ்ல இருக்கோமோ அதே மாதிரி நீ எனக்கு எல்லா பேப்பர்ஸும் சொல்லி தருவியா, எனக்கு மட்டும் சொல்லி கொடுப்பியா. நான் சமத்து பிள்ளையா, நான் உங்ககிட்ட படிப்பேனா, குட் பாயா, எக்ஸாம் எழுதுவேனா, அரியர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி இந்த வருஷமும் கம்ப்ளீட் பண்ணுவேனா. எப்படி எப்படி நம்ம ஐடியா? ஹாலிடே போன மாதிரியே தெரியாது, படிச்ச மாதிரி கூட தெரியாது. எது இல்ல, ஆனா மூளையில எல்லாம் ஏறிடும், ஆனா படிச்ச மாதிரி தெரியாது. ஏன்னா நீ பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுக்க போறல, அத சொன்ன. நான் வேணா உன்னை ஊர்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கவா? அப்புறம் வீட்டுக்கு போகும்போது நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். எப்படி எப்படி சூப்பர் ஐடியால. அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க? அவ உன்னோட சீனியரா இருந்துட்டு போட்டோம். இல்ல, அவ சீனியரா இருந்துட்டு போட்டோம். அது அவ பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கால, அதுதான். இல்ல, அவதான் வந்து பேசினா. நானும் பிங்க் கலர் பேண்ட் போட்டிருக்கேன்னு, இது போய் பிங்க் கலர்னு சொல்றா. அதனால சேம் பிஞ்சுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா. அதுக்கு நான் இது பிங்க் கலர் இல்ல, இது அது பீச் கலர் மாதிரி அப்படி சொல்லிட்டு இருந்தேன். பல்லு தெரிஞ்சது, சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். சும்மா கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் பல்ல கட்டிட்டு இருக்காத. ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேட் பண்ண. கிளாஸ் போயிட்டு இருக்கு பாரு, போ கிளாஸ்க்கு போ. அதெல்லாம் சரி, ஸ்டடி ஹாலிடேஸ் நான் உன்னை பிக்கப் பண்ணவா? எனக்கு சொல்லி தரியா? அது அப்ப பாக்கலாம். நீ சொல்லு. பாக்கலாம், நான் சொல்றேன். நான் நிறைய டைம் பாக்குறேன். சும்மா சும்மா எல்லா பொண்ணுங்கிட்டே பேசிட்டு இருக்காத. நல்ல பொண்ணுங்களும் இருப்பாங்க, நிறைய பேட் கேர்ள்ஸும் இருக்காளுங்க. அத நாங்களே பாக்குறோம் காலேஜ்ல. நீ சும்மா பல்ல கட்டிட்டு நிக்காத. நான் ஆஃபீஸ் ரூம் போறேன், கிளாஸ்க்கு போ. பாய். என்ன சொல்றா இவ? பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாதா? எனக்கு காண்டாகுதோ? புரிஞ்சிடுச்சு. ஏ வாப்ல, நான் உனக்கு கார்லயே அழைச்சிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டுறேன். அண்ணா, உனக்கு சொன்னா புரியலையா? எனக்கு ஏற்கனவே நேரம் இல்லைங்கிற. அது இல்லாம அவங்களாம் யாருன்னே தெரியாது. அவங்க வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்ற. அவங்க யாருன்னு தெரியாதா? ஏண்டி, அவங்க என் முதலாளி. முதலாளியம்மா ரொம்ப நல்லவங்க. உங்க சின்ன பொண்ணு படிக்க மாட்டேங்குது போல. ஏற்கனவே ஒரு சார் வந்து சொல்லி கொடுத்தாரு, அவர் ஏதோ ஒழுங்கா சொல்லி கொடுக்கல போல. இப்ப பெயில் ஆயிட்டே இருக்குதுன்னு இப்ப வேற யாராவது கேட்டாங்க. சரி, நான் தான் சொன்னேன்,
தங்கச்சி டீச்சர் தாங்க, காலேஜ்ல தான் வேலை பாக்குது. தங்கச்சி வேணா அழைச்சிட்டு வரேன், பேசி பாருங்கன்னு சொன்னேன். அது சரி. பாரு பாப்பா, சாயந்தரம் காலேஜ் முடிச்சு வா, நம்ம 2 பேரும் போய் பாப்போம். உங்க தங்கமானவங்கள எனக்கு அவ வாயேன், நான் உன்னை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். கேட்டாங்கன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது? ஐயோ, இது கனவா இல்ல நனவா? நான் தானா? அவதானா? ரொம்ப வலிரனோ? மேடம் மேடம் கூப்பிட்டீங்களா? யா, ஃபைனல் இயர் சூர்யா தானே? அது நான் தான் கன்ஃபார்ம். நான் தாங்க, நான் தான் மேடம், நான் தான். என்னதான் கூப்பிட்டீங்களா? ஐயோ, கண்ணாடி வேற பார்க்காம ஓடி வந்துட்டனே. எஸ், உங்களை தான் கூப்பிட்டேன். உங்க ப்ராஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன். சூர்யா, அட்மின் ஒரு பீஜம் போடுங்க. தும்மா ஏ காட்டு மல்லி ஏ அம்மா ஏ கனக மல்லி. நான் தான் சூர்யா. நல்லா பண்ணிருக்கீங்க. ப்ராஜெக்ட் நல்லாவே பண்ணிருக்கீங்க. நைஸ். யூ ஹேவ் a குட் டேஸ்ட். கீப் இட் அப் சூர்யா. ஐயோ, எனக்கு பறக்கணும் போல இருக்குதே. இப்படி ஓடி போயிட்டு வந்துடலாமா? உக்காந்து பார்க்கலாமா? சூர்யா, நீங்க எங்க இருந்து வரீங்க? மேடம் எந்த பிளேஸ்ல இருந்து வரீங்க? மேடம் மேடம் நான் நொச்சிக்குளம் கிராமத்துல இருந்து வரேன். வாட்? கிராமமா? ஐ கான்ட் பிலீவ் திஸ். சூர்யா, சீரியஸ்லி? ஆர் யூ சீரியஸ்? என்ன கேக்குறா? நம்ம நல்லா தானே இருக்கோம், சீரியஸா இருக்கமான்னு கேக்குறாளா? மேடம், நீங்க கிராமத்துல இருக்கீங்கன்னா என்னால நம்பவே முடியல. ஆமா, எவ்வளவு சூப்பரா டிசைன் பண்ணிருக்கீங்க. கலர்ஸ் எல்லாமே நியூட் கலர்ஸ், ரொம்பவே சூப்பரா இருக்கா. அண்ட் அந்த ஃபைனல் டச் பண்ணிருக்கீங்கல்ல? டச்சா? எந்த டச்ச சொல்றா? ஃபைனலா அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கீங்கல்ல, வாவ், இட்ஸ் லைக் ஆர்ட். நான் அதை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருக்கீங்க. சூர்யா, இதை சொல்லியே ஆகணும். ரியாலி, உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்க போகுது. எம்மாடியோ, என்ன சொல்றா இவ? கூப்பிட்டு வச்சு புகழ்றாளா இல்ல கவுக்குறாளா? மேடம், ஆமா சூர்யா, உங்களோட ப்ராஜெக்ட் பேசுது. how much taste you have in the sense you have அப்படிங்கறத சீரியஸ்லி ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க பண்ணிருக்க ப்ராஜெக்ட். மேடம், அப்போ நான் பாஸ் ஆயிடுவேனா? பாஸா? ஃபுல் மார்க் போட்டிருக்கேன் உங்களுக்கு. கிளாஸ்ல யாருக்குமே போடல, உங்களுக்கு தான் போட்டிருக்கேன். 50 out of 50. ஆனா சூர்யா, உங்க கிளாஸ்ல 60 மெம்பர்ஸ் இருக்கீங்க. பட் ரியலி யாருக்குமே உங்களுக்கு டேஸ்ட் இல்ல. இதுல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, நீங்க கிராமத்துல இருந்து வரீங்கிறதா. நீங்க செலக்ட் பண்ணிருக்க கலர்ஸ் எல்லாமே ரிச் அண்ட் நியூட் கலர்ஸ். அந்த கலர்ஸ நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணி such a great, நீங்க என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க உங்க ப்ராஜெக்ட்ல. என்னால முடியல, நான் இப்ப குதிச்சே ஆகணும். குதிச்சிடவா? அண்ட் சூர்யா, அண்ட் நான் எதுக்காக உங்களை கூப்பிட்டேன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன். ஃபேஷன் எம்பரர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்க்கு எனக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. அது 1 month ப்ராஜெக்ட். அது நானும் எவ்வளவு ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்டை பார்த்திருக்கேன். ஆனா உங்க ப்ராஜெக்ட் எனக்கு சொல்லவே தோணல. அந்த அளவுக்கு இட்ஸ் சூப்பர் ஆசம். உங்க ப்ராஜெக்ட்ல இருந்து நான் உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருந்தா? சூர்யா, என்ன பண்றீங்க? நான் உங்களுக்கு என்னோட மொபைல் நம்பர் தரேன். இப்ப பண்ணீங்க இல்லையா ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டோட ரூட் ஃப்ரேம் எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? ஐ மீன் வாட்ஸ்அப் பண்றீங்களா? ஓ, அந்த ஃப்ரேமா? அத நான் எங்க பண்ண? ராம் தானே பண்ணி கொடுத்தான். ஓஹோ, இவ அந்த ஃப்ரேம்ல இம்ப்ரெஸ் ஆயிருக்காளா? இருக்கட்டும். ஆனா நம்ம அத ராம் பண்ணான்னு சொல்லக்கூடாது, நம்ம தான் பண்ணோம்னு சொல்லிடணும். நம்ம தான் பண்ணோம்னு சொல்லிட்டு அசிஸ்டண்டா சேர்ந்துருவோம். அப்பப்ப ராம் கிட்ட ஐடியா கேட்டு இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதான். நீ அமெரிக்கா கிரீன் கார்டை எடுத்து வை, நாங்க சீக்கிரமா வர்றோம். அண்ட் சூர்யா, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? உங்க ஸ்டடீஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாதுல்ல? பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா நம்ம அப்பப்ப மீட் பண்ற மாதிரி இருக்கும். காலேஜ் ஹாஸ் சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் காலேஜ் கூட மீட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? நான் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேனா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க மேடம்? அதெல்லாம் இல்ல, டிஸ்டர்ப்லாம் இல்ல மேம். அது நீங்க என்ன அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட்டதே எனக்கு பெரிய
பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்குது. ஃபைனல் இயரே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்குது. அதுலயும் நீங்க அசிஸ்டன்ட் வேற அப்பப்ப சொல்றீங்களா, எனக்கு பறக்கிற மாதிரி இருக்குது. நீங்க நல்லா காமெடியா பேசுறீங்க. உங்களுக்கு ஃபேஷனிங் மட்டும் இல்ல, ஹியூமர் கூட அதிகமா இருக்குது. ஐ லவ் இட். மேடம், டோன்ட் கால் மீ மேடம். என்ன நீங்க மாயானே கூப்பிடலாம். பிகாஸ் நீங்க என்ன மேடம்னு கூப்பிட்டா நீங்க அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுவீங்க. மாயானு கூப்பிடும்போது உங்க கோஆபரேஷன் நல்லா இருக்கும். நான் சீக்கிரமாவே ஜெல் ஆயிடுவேன் எல்லார் கூடயும். வாட் அபவுட் யூ? மாயா மேடம், இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். எனக்கு உங்க பேரே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப மாடர்னா இருக்கும். அதை விட நீங்க உங்க ட்ரெஸ், அப்புறம் உங்களோட ஸ்டைலு, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை சொல்லிட்டு இருப்பேன், மேடம் அழகா இருக்காங்கன்னு. அது மறைக்கிறீங்களா? இல்ல இல்ல, சொல்லுங்க. அதான் மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யூ லுக் சோ பியூட்டிஃபுல், சோ ட்ரெண்டி. தினம் உன்னை நினைக்கிறேன், துரும்பென உடல் இழைக்கிறேன். உயிர் கொண்டு வரும் பதுமையே, உனை விட இல்லை புதுமையே. உன் புகழ் வையமும் சொல்ல சிற்றன்ன வாசலில் உள்ள சித்திரம் வெட்குது. இவ்வளவு பொடுசு மீன் வச்சா எப்படி ஆயிருது? சந்தைக்கு போலான்னு பார்த்தா கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்குது. சரி ரோட்ல வரவனோட வாங்கலான்னு பார்த்தா இவ்வளவு பொடுசா கொடுத்துருக்கான். இதை ஆஞ்சி முடிக்கிறதுக்குள்ள என் பிள்ளை சோத்துக்கு வந்துடும். போ, இந்த உப்பு சட்டை எங்க வச்சேன்? எங்க வச்ச மீனை காணோம்? பூனை தூக்கிட்டு போயிட்டா? ஆமா, பெரிய பூனை வந்து தூக்கிட்டு போயிட்டு. அட கார்த்திகா, நீ எப்ப வந்த? எப்ப வந்தன்னு கேக்குறீங்களா, எதுக்கு வந்தன்னு கேக்குறீங்களா? அடிப்பாவி, உன்னை பார்த்தா எதுக்கு வந்தன்னு கேப்பேன். அதானே மீன் சுத்தம் பண்ணணும் உங்களுக்கு காணுமேன்னு நினைச்சிருப்பியோ, அதான் வந்துட்டல. ஏண்டி நீ நல்ல வேலை, இத்திரி கொண்டாந்து மீன் இருக்குது. இதை எப்படி ஆஞ்சு முடிக்க போறேன்னு நினைச்சேன். அதுக்கு மட்டும் தானே என்ன நினைப்பிய, மற்றதுக்கெல்லாம் தான் என் நினைப்பு உங்களுக்கு வராதே. மீன் ஆயிரத்துக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் என்ன நினைப்பிய. என்னவோ எனக்கு அதுக்கு மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்குது. கிடக்கட்டும், அதுக்காக எனக்கு கொடுத்து வச்சிருக்குதே. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணணும்னு நினைச்சேன். என் தலையெழுத்து எந்த சீமையில போய் சாணி எல்லணும் இருக்குதோ, போய் அள்ளிக்கிறேன். அட ஏண்டி வந்து வராதுமா சாணி அல்றத பத்தி பேசுற? நான் தான் இல்ல போறேன். இதோ ஓ விட்டு மாட்டுக்கு நான் தான் அள்ளிட்டு வந்தேன். பின்ன ஒத்தையில கிடந்து கஷ்டப்படுறியே, உனக்கு யாரும் ஒத்தாசை பண்ணுவான்னு நான் ஓடிட்டு வர்றேன். ஆனா நீ உன் மனசுல என் நினைப்பு இருக்குதா பாரு. இந்த இரு சட்டி எடுத்துட்டு வரேன். சட்டி எடுத்துட்டு வரியா? நான் சம்பந்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். பாத்தியா, சட்டி எடுத்துட்டு வரதான் அந்த அத்தை சொத்தை. இந்தாடி மீனாஞ்சி இதுல போடு. ஏன் சட்டியில போடுறது மட்டும் உரிமையா சொல்றியல்ல? ஏன் நான் படிக்கிறேன்னு தானே என்ன ஓரம் கட்டி வச்சிட்டியா? நானும் 4 எடுத்து படிச்சிருந்தேனா, காலேஜ் கிளச்சு போயிருந்தேனா, என்ன இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டுட்டு வந்திருப்பியல்ல? இந்த பாவி சறுக்கி 10வது பெயில் ஆயிட்டேன்னு தானே என்ன ஒதுக்கி வச்சிட்டியா? அட ஏண்டி நடந்து முடிஞ்சதை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சு. காலேஜ்லயே டீச்சரா, பள்ளிக்கூட டீச்சர்லாம் இல்ல, காலேஜுக்கே டீச்சரா. புடிச்சிட்டியல்ல? நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறா, காலேஜ்ல வேலை பாக்குறா. நான் என்னத்த நான் வேலை பார்த்தேன்? இந்த மாட்டை பாக்குறது ஆட்டை பாக்குறதுமா நிக்கிறேன். பொழுது போனா கோழியை பிடிச்சு கவுக்குறேன். கலெக்டர் வேலையா பாக்குறேன். அத்தை, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், என்கிட்ட படிப்பு மட்டும்தான் இல்ல, ஆனா இந்த ஊர்லயே நான் நடத்துற மாதிரி குடும்பம் ஒருத்தி நடத்த மாட்டா. ஊருக்குள்ள போய் பாரு, ஒவ்வொருத்தையும் அந்த போன கையிலையும் காதலையும் வச்சுக்கிட்டு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறாளுவோ. என்னைக்காவது ஒரு நாள் அந்த போனை நான் கையில எடுத்து பாத்துருப்ப? கோழி முட்டைப்படுதா அதை எடுத்து பார்க்கலாமா தான் நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். என் மனசை யார் புரிஞ்சுட்டியோ? நான் பாக்குற வேலை யார் பாத்தியோ? அட ஏண்டி கார்த்தியா, என்னத்துக்கு இப்ப நீ உட்காந்து புலம்பிட்டு இருக்கிற? கார்த்திகா வச்சியா பாரு பேரு. ஊருக்குள்ள போக முடியல, தூரமா நின்னு கார்த்தியாங்கிறாங்க. நானும் என்னதான் கூப்பிடறானோலான்னு என்ன பெரியப்பாங்கிற. கிட்டக போனாதான் சொல்றானுங்க அந்த தெரு கார்த்தியா, அந்த தெரு கார்த்தியான்னு. கார்த்திகாவா, கார்த்திகா இல்லையா? கார்த்தின்னு மாமா பத்தி தான் பேசுறாவ. என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு.
சரிடி, என்ன அடி பண்றது? நாம நினைக்கிறது ஒண்ணு, அந்த தெய்வம் நினைக்கிறது ஒண்ணு. சாதகத்துல உங்க 2 பேருக்கும் ஒத்து போவல. நல்ல சம்பந்தம் அமைஞ்சது. இத முடிச்சாச்சு. தை மாசத்துல கல்யாணம். உனக்கு என்னடி, நீ எங்க விட்டு அழகி. உனக்கு சில்லாலேந்துல மாப்பிள்ள வருவான். எங்க இருந்து வருவான்? சீமை சில்லாலேந்து வருவான். அத்தை வேணா, நீ குழம்பு வச்சு திங்கணும். என்ன பாக்குற? கூட அந்த சட்டிய என்ன மொத்த? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எவனோ டீச்சரை பாத்துருக்காமே, அவ மட்டும் வீட்டுக்கு வந்து எனக்கு அந்த வேலை தெரியாது, இந்த வேலை தெரியாது, கோலம் போட தெரியாது, கோழி பிடிக்க முடியாதுன்னு ஏதாவது சொல்லி இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்புறம் நானே வந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டு போயிடுவேன். என்ன பண்றது? என் மாமா விடாச்சே, கோழி கவுக்காம இருந்தா இந்த கோழி கோச்சுக்குமே. குருட்டு சரிக்கு வந்து போயிட்டு கிடந்தா ஏதோ ஒருத்தி வந்தோடனே அவன் ஆரே காலம் கோழி கோச்சுக்குமே. அதனால நான் தானே வரணும். உன்னை யாரு வர வேண்டாம்னு சொல்றா? எத்தனை மர்மம் வந்தா என்ன? நீதான் சொல்லு. என்ன சொல்ற? நீ அவுட்டு பொண்ணுடி. அத்தை முறத்த வராத, எனக்கு ரொம்ப கோவம் வருது. குடுங்க அந்த சட்டிய. ஏன் மீன் வேற நல்ல மீனா கிடைக்கலையா? கார்த்தி மாமாவுக்கு தான் இந்த மீன் பிடிக்காதே. பிடிக்காது தாண்டி, என்ன பண்றது? இதுதான் தெருவுல வந்துச்சு. மார்க்கெட்டுக்கு போகணும், வேலை இல்ல. பெரியவன் பத்திரிக்கை கொடுக்க போயிருக்கான், சின்னவன் வேலைக்கு போயிருக்கான். இப்ப வர நேரம். எத்த அப்படி என்கிட்ட என்னத்தான் குறைய கண்டுபிட்டியா நீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன குறையதான் என்கிட்ட கண்டுட்டிய? காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். நான் எந்திரிச்சு கோழி எழுப்பி விடுறேன். நைட் எங்க அப்பாவுக்கு காலம் விட்டுட்டு தூங்குறேன். என்கிட்ட என்னத்த குறைய கண்டுபிடிச்சிய? ஏதோ டீச்சரை போய் இந்த வீட்டு கொண்டுட்டு வர போறியலே, அதை நினைச்சா என் மனசே ஆற மாட்டேங்குது. என் மனசு படுற பாடு அந்த கோழிக்கு தான் தெரியும். கார்த்தியா, இந்த புளிய ஊற வச்சுட்டு வந்துறேன். இந்த சட்டில போட்டு கழுவி எடுத்துட்டு வந்துரு குளத்துல. நேத்து வச்சுட்டு போன அந்த பூவெல்லாம் அப்படியே கிடக்குது. அத்தை இதை கூட எடுத்து சரி பண்ணலையா? இந்த பூவே என்ன கேக்கும், ஏண்டி இப்பதான் வரியான்னு. ஆனா எனக்கு கேட்க வேண்டிய யாரும் கேட்க மாட்டேங்கிறாவோ. நீ இந்த வீட்டுக்கு மருமவ இல்லையான்னு. எத்தனை மருமவ எங்கெங்க இருந்து வந்தாலும் வரட்டும், ஆனா என் காலு இந்த வீட்டதான் சுத்தம். எனக்கு அப்புறம் தான் அவள் விட்டாலாம் இங்க சுத்தணும். அம்மா. ஐயோ மாமா. அம்மா. கார்த்தி வாப்பா, எங்க அண்ணன் வரலையா? அண்ணன் மேலத்திற்கு பத்திரிக்கை கொடுக்குறான். சரிப்பா, கையெழும்பிட்டு வரியா? கொஞ்ச நேரத்துல சாப்பாடு செஞ்சறேன். சரிம்மா. யாரோ குரல் கேட்டுச்சு. யாரு வருவா நம்ம வீட்டுக்கு? கார்த்திகா தான் வந்தா. அவன் ஆலம்பலம் புலம்பலம் தான் இந்த ஊடு புள்ளா கேக்கும். என்னம்மா போ. கார்த்தி போய் கை கால் முடிஞ்சு கழுவிட்டு வா, திங்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். லட்சுமி அக்கா. வாப்பா தீனா, வாப்பா தீனா. நான் சொன்னேன்னா, என் தங்கச்சி இவதான். தியா பாப்பாக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கேட்டாங்களா மேடம், அதான் என் தங்கச்சி அழைச்சிட்டு வந்தேன். சரிப்பா. நான் போய் மேடம் அழைச்சிட்டு வந்துடுறேன். உங்க கோயிலுக்கு போயிட்டு தான் வருவாங்க. நான் சொல்லிட்டேன், அவங்க என் தங்கச்ச இங்க இருக்க சொன்னாங்க. நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா. மீரா, நீங்க உட்காந்துரு, நான் போய் மேடம் அழைச்சிட்டு வந்துடுறேன். எனக்கு ஏற்கனவே டைம் இல்ல, பேப்பர் வேற கரெக்ஷன் பண்ணணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, போய் சீக்கிரம் அழைச்சிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துருவோம். சீக்கிரமா வாதினா, உனக்காக தான் நான் வந்தேன். இவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது, நான் எப்படி இங்க வெயிட் பண்றது? சீக்கிரமா வந்துரு. ஒண்ணு இல்லடி, இந்த லட்சுமி அக்கா இந்த வீட்டு வேலைக்காரவங்க, சமையலாம் பண்றவங்க. இந்த வீட்டுல 2 பசங்க இருக்காங்க, ஒரு பாப்பா இருக்கிறா. அந்த பாப்பாக்கு தானே சொல்லி கொடுக்க போற. நான் சொன்னல உங்ககிட்ட. அதெல்லாம் சரிடா, நீ சீக்கிரமா வா, எனக்கு கரெக்ஷன் இருக்குது. சரி வந்துடுறேன். நீ அங்க உட்காரு, சோஃபால உட்காரு. யார் அது? அழகான குரல், நம்ம ஆள் குரல் மாதிரி இருக்குதே. அட, இந்த பைத்தியக்காரி எங்க வந்தா? மக்கு. செல்லக்குட்டி, வெள்ளக்குட்டி, என்ன தேடி எங்க வீட்டுக்கே வந்துட்டியா? அது அது நீ எப்படிங்க? நான் வரேன்னு நீ வந்தியா? நீ வரேன்னு தெரிஞ்சா நான் வாசலுக்கே வந்திருப்பேன். அது நீ எதுக்கு இங்க இருக்க? நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த? உங்க வீடா? எங்க வீடு இல்ல, உன் வீடு, நம்ம வீடு. இது உங்க வீடா? நம்ம வீடு, உன் மாமியார் வீடு. அது எங்க அண்ணா தான் அழைச்சிட்டு வந்தா. அவன் 2 நாளா சொல்லிட்டு இருந்தா, வேலை பாக்குற வீட்டுல காலேஜ் படிக்கிறா, அவளுக்கு வீட்ல இருந்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அது தியா, என் தங்கச்சி.
ஆமா, அந்த டிரைவர் பையன் தீனா அது உங்க அண்ணனா? அப்படி போடு. ஆமா, என்னதான்? அப்ப மச்சான், கருத்த மச்சான். மேடம், மீரா மேடம், தண்ணி குடுக்குறீங்களா? ராம், ஷர்ட் போடு. இது ஷர்ட் ஷர்ட் போட்டுட்டு வா. ஷர்ட்டா? ஷர்ட் எல்லாம் போட முடியாது. அது ஷர்ட் போடு. நான் வீட்டுக்கு வெளியில தான் ஷர்ட் போடுவேன். வீட்டுக்குள்ள இன்னைக்கு ரொம்ப டீசெண்டா வேற ட்ரெஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த ட்ரெஸ் அன்கம்ஃபர்டா தான் இருக்குது. போய் மாத்திட்டு வந்துடுறேன். இது நான் ட்ரௌசர் தண்டி போட்டுப்பேன். ட்ரௌசர் மாத்திட்டு வந்துடுறேன். பைத்தியம், நான் போறேன். எப்படி என் வீட்டுக்கு போறது? வழி சொல்றியா? வீட்டுக்கு போறியா? மம்மி பாக்கல? இல்ல இல்ல, இன்னொரு நாள் வரேன். எப்படி போறது சொல்லு. வீட்டுக்கு தானே, நான் அழைச்சிட்டு போறேன். நான் பக்கத்துல வராத. இன்னும் பக்கமா? வராத. இன்னுமா? நாம அடிச்சிருவேன். எங்க அடிக்க போற? Arriba la mata, arriba, arriba la mata, arriba, arriba, arriba la mata, arriba, arriba la mata, arriba, arriba, arriba la mata, ahora, ahora, se viene, DJ Tadeo, DJ Raulito. Hey mariachi, ecco mariachi, chisale, campale, tripale, tripale. உழாங்கல்லு கண்ணாடிவ சுத்தியிடு பாண்டி அந்த மாய கண்ண போல இவன் மனச பறி பாண்டி ஒரு பச்சை புள்ள போல இவன் பேசி சிரி பாண்டி அட என்ன இன்னும் சொல்ல இவன் எங்க ஊரு சுந்தர பாண்டி. ராம், டோரை ஏன் லாக் பண்ண? டோரை திற, நான் போறேன். டோர் எல்லாம் திறக்க முடியாது. ராம், விளையாடாத. உங்க வீட்ல யாரும் பாத்துட மாட்டாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம என்ன தப்பா பண்ண போறோம்? ராம், நான் போறேன். எங்க வீட்டுக்கு போறேன். பின்ன இது யார் வீடு? இதுதான் நம்ம வீடு. ஏய், ப்ளீஸ் பா, கதவு தர. யாராவது வந்துட போறாங்க. என் தங்கச்சி குளிச்சிட்டு இருக்கா. அவ குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். என் தம்பி இன்னும் காலேஜ்ல இருந்து வரல. என் மம்மி வந்தாங்கன்னா என் டாமி கத்தும். என் பக்கத்துல பையன். நான் ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு மட்டும் சொல்லுவேன். ராம், நான் போறேன். எனக்கு பயமா இருக்குது. எதுக்கடி பயப்படுறப்போ? அதான் சொல்றல, யாரும் இல்ல. என் தம்பி வந்தா டிவி சத்தம் கேட்கும். பக்கத்துல வா சொல்றேன். அது நீ ஷர்ட்டாவது போடு. ஷர்ட்லாம் என் ரூம்ல இருக்கு. நான் அந்த பக்கம் போக முடியாது. நீ இப்ப வரியா இல்லையா? ஏன் பா இப்படி பண்ற? நீ பக்கத்துல வா. ஒன்னே ஒண்ணு உன்கிட்ட சொல்லணும். அங்கிருந்து சொல்லு. அது உனக்கு புரியாதுடி. இல்ல, புரியும், சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, உனக்கு அது புரியாது. என் பக்கத்துல வாயேன். ராம், நீ ஏதோ வம்பு பண்ண பாக்குற. நான் போறேன். அது டோரை ஓபன் பண்ண. இப்ப நீ வர்றியா இல்லையா? தும்மா, ஏ காட்டு மல்லி, அம்மா, ஏ கனகமல்லி. சொல்லாமல் ஒரு கதை சொல்லும் உறவு சுடாக ஆனதடி காதல் இரவு என்னோடுதான் நான் இல்லையே எல்லாமே நீதானா உன் பேரு காதல் தானத்திலானா போக வந்தவானா. ராம், ஏன் இப்படி பண்ற? என்ன பண்ண? அது நான் உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன். ஏன்பா இப்படி பண்ற? என்னப்பா பண்ற? அது ராம், ஜானு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? மறுபடியும் முதல்ல இந்த நீனா நாம நம்ம குடும்பமா ஒன்னா இதே வீட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாமா? நான் மீரா. மீரா, ஐ லவ் யூ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ராம், இது தப்பு. அஹ், இப்படி பண்ணக்கூடாது. ஒரு டைம் இப்படிதான் நானும் ஜானுவும் ஒன்னா இருந்தோம்.
ஒரே வீட்ல பெட்ரூம்ல ஏதோ நம்ம இப்ப இருக்கிற மாதிரி இப்போ நாங்க ஸ்டாச்சு விளையாண்டோம். அவ ரொம்ப கிளவர். என்ன எதிலாவது சிக்க வச்சுட்டு ஸ்டாச்சு சொல்லிடுவா. அப்படிதான் அன்னைக்கு ஸ்டாச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். அவளுக்கு பஞ்சு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். பிங்க் கலர் தான் கேட்பா. அப்ப நான் அவளுக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன். பிங்க் கலரா? ஆமா, லைட் பிங்க் கலர். அத அவ சாப்பிட்டுட்டே இருந்தா. அப்போ அவ பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தா, ஒரு குழந்தை மாதிரி. அதை நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் டிவி பாக்குறேன்னு நினைச்சிட்டு இருந்தா அவ. ஆனா அவ தான் படம் காட்டுறான்னு அவளுக்கே தெரியல. எனக்கு அவ சாப்பிட்றத பார்க்கணும் போல இருந்துச்சு. ரொம்ப நேரம் பார்க்கணும் போல இருந்தது. அவ சாப்பிடும்போது அவ உதட்டுல அங்கேயும் இங்கேயும் ஒட்டிட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸ்டாச்சு சொல்லிட்டேன். அவ அப்படியே பஞ்சு மிட்டாய் தின்னுக்கிட்டே அப்படியே ஸ்டாச்சு போஸ்ல இருந்தா. சாப்பிட்டுக்கிட்டே வா. இல்ல, கொஞ்சோண்டு கையில வச்சிருந்தா, கொஞ்சம் அவ வாயில வச்சிருந்தா. உதட்டு பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அவ லிப்ஸ் ரொம்ப பிங்கிஷா இருக்கும். நேச்சுரலாவே அவளுக்கு பிங்க் கலர் தான். உன்னோட லிப்ஸ் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். ராம், நான் போவா? ஸ்டாச்சுவா அப்படியே நின்னுட்டு இருந்தா. நான் பக்கத்துல போயிட்டு ராம், அது அவ கையில கொஞ்சம் பஞ்சு மிட்டாய் வச்சிருந்தால, அதை சாப்பிட்டேன். ராம், அதுக்கப்புறம் ராம், அவ உதட்டு பக்கத்துல ஒட்டிட்டு இருந்ததுல, உந்தன் கண்கள் ஓரத்தில் தீட்டி வைத்த மை தந்தால் 5 அல்ல 500 காப்பியங்கள் உண்டாகும். உந்தன் கூந்தல் ஈரத்தை தொட்டு போன காற்றைத்தான் கொஞ்ச நேரம் சுவாசித்தால் எந்தன் வாழ்வின் பரமாகும். எந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பிறை முகம் பார்த்தது கொஞ்சம் ரத்தம் கொதி கொதிக்கும் உலை கொதித்திடும் நீர் குமிழ் போல சித்தம் துடி துடிக்கும் புயல் எதிர்த்திடும் போரிலை. ராம், டோரை தர. ஏய் சாரிடி. எப்பயுமே அப்படி ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சேன்னா உன்னால மக்க பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வித் த மீனிங் நீ மனப்பாடம் பண்ண. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி மனப்பாடம் பண்ண. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன். அதுக்கப்புறம் 1 2 3 மூணையும் சேர்த்து சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன். அப்புறம் 1 2 3 4 4ஐயும் சேர்த்து சொல்லிப்பாரு. இந்த மாதிரி நீ மனப்பாடம் பண்ணும்போது உனக்கு பேராகிராஃப் ரொம்பவே ஈஸி ஆயிடும். ஆமா மேம், ரொம்பவே ஈஸியா இருக்குது. அந்த சம்க்கு 6 சிக்மா யூஸ் பண்ண உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஆமா, வாவ், சூப்பர். மேம், உங்க நேம் என்ன? மீரா. மேம், நீங்க தான் புதுசா வந்திருக்க மேமா. நீங்க தான் இனிமே எனக்கு எக்ஸாம் இருக்க சொல்லி கொடுக்க போறீங்களா? நானா? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நீங்களே சொல்லிக் கொடுங்க. சூப்பரா சொல்லி தரீங்க. இல்ல, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாரதியார் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டைம் இருக்காது. என்னோட ஷெடியூல் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. என் அண்ணா போய் பார்த்துட்டு வரலாம்னு சொன்னா. அப்போ நீங்களும் சொல்லி தர மாட்டீங்களா? இல்ல, எனக்கு காலேஜ் ஃபுல்லா அரியர் இல்லாம பாஸ் ஆகணும்னு ஆசை. இதுக்கு முன்னாடி ஒரு சார் வந்தாங்க. எனக்கு கம்ஃபர்டாவே இல்ல. உங்க என் அண்ணாக்கு தான் பக்கத்துல உட்கார வச்சு காய் பிடிச்சி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நீங்க மேமா இருக்கீங்க, எனக்கு சொல்லி தருவீங்கன்னு நினைச்சேன். மேம், அவதான் என் தங்கச்சி. இவளா? ஐ, மம்மி வந்துட்டாங்க. மம்மி, இந்த மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ட்ரிக்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய ஈஸி மெத்தட் சொல்லி தராங்க மம்மி. இங்க பாருங்க, நேத்து நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தேனே, அதோட மெத்தடாலஜி, ஈஸி ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க மம்மி. இது நம்ம அன்னைக்கு கோவில பார்த்தவங்க தானே? இவங்க தான் ராமோட அம்மாவா? மம்மி, இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இனிமே வேற எந்த ஹோம் டியூட்டரும் வேண்டாம். இவங்களே வரட்டும். இவங்க பாரதியார் காலேஜ்ல தான் ஒர்க் பண்றாங்களா. மம்மி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்கள நிறைய ஈஸி மெத்தட் சொல்லி தராங்க. யூனோ மம்மி, இவங்க தான் உங்க காலேஜோட டாப்பரா. நான் கேட்டேன் அவங்க கிட்ட, இவ்ளோ ஈஸி மெத்தட் எப்படி கத்து வச்சிருக்கீங்கன்னு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, மெத்தட்ஸ் ஈஸியா இருந்தா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும்னு சொல்றாங்க.
இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க காலேஜோட டாப்பரே ஆயிட்டாங்களாம். மம்மி இனிமே இவங்க கிட்ட தான் படிப்பேன் எக்ஸாம் முடியற வரைக்கும். ப்ளீஸ் மம்மி, இவங்களே இனிமே நம்ம வீட்டுக்கு வரட்டும். நான் எல்லாத்துலயும் ஃபுல் மார்க் எடுப்பேன். சரி சொல்லுங்க மம்மி. நம்மளும் ஒரு பிட்ட போடுவோம். மம்மி மாம் மாம், இவங்க தான் எனக்கு ஜாவா கிளாஸ் எடுக்கிறாங்க. எங்க காலேஜ் தான் அவங்க. நான் இப்பதான் பாக்குறேன் உங்கள. இவங்கள தான் நீங்க ஹோம் டியூட்டருக்கு சூஸ் பண்ணிருக்கீங்களா? மாம், நான் நினைக்கிறேன் நான் செகண்ட் இயர்ல ஜாவா பிளஸ் அரியர் வச்சேன்ல, அது எனக்கு ரொம்ப டஃபா இருக்குது மாமி. இன்னும் கிளியரா பண்ண முடியல. மேபி நீங்க அதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அது கூட நான் இந்த இயரே கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். மாமி என்ன மறந்துட்டீங்களா? மம்மி, அந்த நேவியேஷன் கிளியரன்ஸ் செம்ம டஃபா இருக்குது. மேத்தமெட்டிக்கல் சர்வே எல்லாமே ரொம்ப டஃப் கொடுக்குது மம்மி. எனக்கு கூட டியூட்டர் அரேஞ்ச் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் வந்தாரு அந்த சார். அம்மாடா, அவர் ரொம்ப திட்டுறாரு. சில நேரம் மண்டையில கொட்டுறாரு. இந்த மேம் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஆனா அன்பா சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மம்மி, எனக்கு கூட டியூட்டர் அரேஞ்ச் பண்ணுங்க. உன் பேர் என்ன? மீரா. என் ஃபுல் நேம் மீரா ராமன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எனக்கு டைமே இல்லை. நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன்ல, எனக்கு அதுக்கு நோட்ஸ் எடுக்கவும் பேப்பர் கரெக்ஷன், நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுலேயும் எனக்கு டைம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. சொல்லப்போனால் சண்டேஸ் கூட எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது. என் அண்ணா பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு கம்பல் பண்ணா. அதுக்காக தான் நான் அட்ஜஸ்ட் கேம். பட் வேணா உங்களுக்கு என் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணவா? அவங்க யாருமே நம்ம ஊரில் இல்லை. அவங்க எல்லாம் மேலேனூர்ல தான் இருக்காங்க. அப்ப உங்க வீட்டு எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க, நாங்க வரோம். மம்மி, ஆமா மம்மி, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க காலேஜ்ல, அவங்கள பார்க்கறதுக்கே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். மம்மி, நான் வேணா உங்க வீட்டுக்கு போவா? எக்ஸாம் முடியற வரைக்கும் நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு நான் போய் படிச்சுட்டு வருவா? இதோ நான் பேசுறேன் அவகிட்ட. அவளுக்கு வேலை இருக்குன்னு தான் சொன்னா. நான் பேசுறேன். ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல, 3 ஸ்டூடெண்ட். 3 பசங்களுமே ஹோம் டீச்சர் வேணும்னு தான் சொல்றாங்க. ஆனா என் பசங்க யார் வீட்டுக்கும் போய் நான் சின்ன வயசுல இருந்தே என் பசங்களை வெளியில அனுப்புனது இல்ல. இல்லங்க, அதெல்லாம் புரியுது. பட் எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. அண்ணா கார்ல தான் அழைச்சிட்டு வரான். இருந்தாலும் எனக்கு இதுலயே 1 hour போயிடுது. டிராவலிங் இருக்குது. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் 1 to 1.5 hours ஆவது எங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறியா? சரி, அப்பனா ஸ்டடி ஹாலிடேஸ் வருது இல்லையா, அப்ப வந்துட்டு போ. மார்னிங் டு ஈவினிங் இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. உனக்கு காலேஜ்ல ஒர்க் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நீங்க வந்து பார்க்கலாம். எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. மீரா, அம்மா இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, நான் உன்னை அழைச்சிட்டு வந்துட்டு கொண்டு விடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீ வீட்டுல என்னென்னலாம் பண்ண போறியோ அதை இங்க வந்து பண்ணலாம்னு சொல்றாங்கல்ல. புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க படி. அம்மா அவ மேற்கொண்டு படிச்சுட்டு இருக்கா, அதனால சொல்றா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மீரா, பசங்களோட எஜுகேஷன் தான் எனக்கு முக்கியம். நம்ம ஊர்ல காலேஜ் ப்ரொஃபசர் யாருமே இல்ல, ஸ்கூல் டீச்சர் தான் இருக்காங்க. அதனாலதான் நான் உங்க அண்ணன் கிட்ட உன்னை வர சொன்னேன். ஸ்டடி ஹாலிடேஸ்ல பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போ. அது வந்து என்ன யோசிக்கிற? 3 பசங்களும் பாவம் நம்ம கூட இருக்கான். அவனும் படிப்பான்ல. சரின்னு சொல்ல. அது சரி, ஓகே. பட் எனக்கு டைம் இல்லைன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மேம், தேங்க்யூ. நல்லது. ஃபீஸ் நீ நினைக்கிறத விட உனக்கு அதிகமாவே நான் பே பண்றேன். ஐம் சாரி, எனக்கு ஃபீஸ் வேண்டாம். நான் இந்த மாதிரி யார் வீட்டுக்கும் போய் பசங்களுக்கு சொல்லி கொடுத்ததில்ல. எனக்கு அவ்வளவா அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை. என்னோட காலேஜ் சேலரியே எனக்கு போதுமானதாக இருக்குது. எனக்கு ஃபீஸ் எதுவும் வேண்டாம். ஸ்டடி ஹாலிடேஸ் மட்டும்தானே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இவங்க எல்லாமே எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணால் போதும். நல்ல மார்க் நல்ல ஸ்கோர்னா ஆனாங்கன்னா தட் இஸ் இனஃப். எனக்கு ஃபீ வேண்டாம். அவனு இங்க நான் தானே.